நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம்ல Amazon அப்புறம் Flipkartல ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? என்னங்க நீங்க எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டேன். இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னா இதான் நம்மளோட டெலகிராம் சேனல். ரெகுலரா வர ஆஃபர்ஸ் அப்டேட் எல்லாமே கிடைச்சிரும். டெய்லி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றதையுமே நானே பார்த்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா பெஸ்ட் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மணியை சேவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு ஆஃபர் ரன் ஆயிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து இன்னும் தரமான தாறுமாறான ஆஃபர்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆஃபர்ஸ் வந்தாலும் நீங்க வாங்கவே கூடாத மொபைல் என்னென்ன, ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல புட்டு வைக்க போறேன். என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் iPhone 15 இதனோட இப்போதைக்கு பிரைஸ் 61,500 ஆஃபர்னால 58,250 தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொபைலை போன வருஷம் பிக் பில்லியன் டே சேல்ல 50,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் 54,000 வாங்கியிருக்கேன். அப்படி பார்த்தாலும் இதனோட விலை அதிகம். ஸோ அதனால இப்போ போயிட்டு iPhone 15 வாங்குறது, அதுவும் இந்த பிரைஸ் வாங்குறது சுத்தமா ஒர்த்தே கிடையாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னு வைங்களேன், iPhone 16 இந்த பிரைஸ்க்கு எடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி நல்ல போனை வாங்கிக்கோங்க. இன்னும் 1-2 மாசம் தான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து சாம்சங்ல இருந்து M56 இதை லான்ச் பண்ண பிரைஸ் என்ன தெரியுமா? 28,000. இப்ப கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ஆஃபர் 25,000. ஸோ 25,000 இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே இது ஒர்த் இல்லைன்னு சொல்ற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க Amazonல இந்த மொபைலை போய் பாருங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மொபைலோட ஸ்பெக் டீடைல்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருந்தா பார்த்துடலாம். போட்டிருக்க எல்லா இமேஜும் எல்லா போஸ்டர்ஸ்லையும் பிக் கொர்லா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு, நாங்க வந்து இந்த மாதிரி கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர பேட்டரி என்ன, ப்ராசர் என்ன, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு மொபைல்ல அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே சொல்லலை. அதாவது அவங்க சொல்ற அளவுக்கு அந்த மொபைல்ல எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஒர்ஸ்டான மொபைல் தான் இது. குறிப்பா இதுல இருக்கிற எக்ஸினோஸோட 1480 ப்ராசர் ரொம்பலாம் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். பேட்டரியுமே அதிகமா எடுத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸ்ல கிடைக்காது. இப்ப 25,000 ஒரு மொபைல் எடுக்கிறோன்னு வைங்க, ஐபி ரேட்டிங் இருக்கும், கர்வ் டிஸ்பிளே இருக்கும், ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே இருக்கும், சூப்பரான ப்ராசர் இருக்கும், கீழே போட்டா உடையாது அப்படின்ற வரைக்கும் இருக்கும், நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங், பெரிய பேட்டரி வரைக்கும் கிடைச்சிருங்க. அப்படி இருக்கும்போது 25,000 இந்த மொபைல் ஒர்த் இல்லைங்க. அடுத்து OnePlusோட Nord CE 4 Lite இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சேல் பண்ண வேண்டிய மொபைல் இப்ப லான்ச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா இந்த மொபைல் வந்து 18,000 இருக்கான். நம்ம கார்டு யூஸ் பண்ணி 16,000 வாங்கிக்கலாமா? அப்படியும் ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இந்த மொபைல்ல Snapdragon 695 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 வருஷமா இந்த சீரியஸ் ஃபுல்லாமே இந்த ப்ராசர் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. மொபைலை பாக்குறதுக்கு 3 வருஷம் பழைய மொபைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்ப போயிட்டு இருக்க ட்ரெண்டுக்கு இந்த 16,000 பட்ஜெட்ல நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க விவோல எடுத்தீங்கனாலும் சரி, ஐக்யூல எடுத்தீங்கனாலும் சரி, மோட்டோல எடுத்தீங்கனாலும் சரி, ஏன் ரியல்மியில எடுத்தீங்கன்னா கூட இதை விட பெட்டரான மொபைல் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்த் இல்ல. OnePlusோட மற்ற மொபைல்ஸ் நிறைய ஒர்த்தான மொபைல் இருக்கு. ஸோ இந்த மொபைல் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து ஐக்யூல எந்த மொபைலும் சிக்காதுன்னு நினைச்சேன், ஆனா சிக்கிருச்சு. ஐக்யூவோட iQOO Z9s அப்படின்ற மொபைலை இப்பவும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் லான்ச் ஆனப்ப நல்லா தான் இருந்ததுங்க. அதே பிரைசிங்ல இப்பவும் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் 19,000 நம்ம கார்டை யூஸ் பண்ணி 17,000 வாங்கிக்கலாமா? இந்த மொபைல்ல கிடைக்கிற விஷயங்கள் கர்வ் டிஸ்பிளே, Dimensity 7300 ப்ராசர், இது போக ஒரு 5000 mAh பேட்டரி, இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மொபைலுக்கு பதிலா சமீபமா லான்ச் ஆன ஐக்யூவோட Z10R எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கார்டை யூஸ் பண்ணி 17,500 எக்ஸ்ட்ரா 500 போட்டு வாங்குவீங்க. ஸோ 500 போடுறது மூலமா உங்களுக்கு ஐபி ரேட்டிங் கிடைச்சிடும், மிலிட்ரி கிரேட் கிடைச்சிடும். அதனால மொபைல் கீழே விழுந்தா உடையவே செய்யாது. உடையாதுன்னு சொல்ல முடியாது, உடையதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதை வச்சு ப்ரமோட்டே பண்றாங்க. ஸோ அதனால டியூரபிலிட்டி பெட்டரா இருக்கு அப்படின்றது தெரியுது. இது தவிர அதை விட பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமராவும் அதை விட இன்னமும் பெட்டரா இருக்கு. ப்ராசருமே அதுக்கு ரொம்ப பெட்டர் இல்லை அப்படின்னாலுமே மீடியாடெக்கோட Dimensity 7400 ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவல், அதை விட கொஞ்சம் ஹையர் கிளாக் பண்ண ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 500 எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா இந்த அளவு பெட்டரான விஷயங்கள் கிடைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங்காகவும் கீழே போட்டா உடையாது அப்படின்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா 500 கொடுத்து அந்த மொபைல் போறது தான் பெட்டரான ஆப்ஷன். இந்த Z9s கண்டிப்பா தள்ளி வைங்க. அடுத்து ரெட்மியோட Note 14. ரெட்மி Note 14 பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது வந்து 17,000 இப்ப இருக்கு. அதை வந்து ஒரு 16,000 வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இதுல கொடுத்துருக்க ப்ராசர் Dimensity 7025 அப்படின்ற ப்ராசர் ரொம்ப பழைய ப்ராசர். அது மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸும் பெருசா இருக்காது. ஒரு 12,000-13,000 பிரைஸ்க்கு தந்தா வாங்கலாம். இந்த பிரைஸ்க்கு ஒர்த் இல்லைங்க. ஏன் இப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன்னா இந்த பிரைஸ்க்கு சுத்தமா ஒர்த் இல்லை இந்த ப்ராசர். ஸோ அப்படின்றது என்னோட கருத்து. அதை தவிர அதுல கேமரா மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். மற்றபடி எதுவுமே அந்த மொபைல் நல்லா இருக்காது. ஸோ 16,000 உங்களோட பட்ஜெட் இருக்கு அப்படின்னா மற்ற எந்த கம்பெனிஸ் மொபைல்ஸ் எடுத்தாலும் இதை விட பெட்டராகவே இருக்கும். பார்த்து பை பண்ணிக்கோங்க.
அடுத்து அப்படியே ரியல்மி பக்கம் போனேன். ரியல்மில எந்த மொபைலுமே சிக்கலங்க. நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆஃபர் டைம்ல ஒரு நல்ல பிரைசிங்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு மொபைல் மட்டும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரியல்மி GT 7 Pro ரூ. 51,000 லான்ச் ஆகி ரூ. 45,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ரூ. 45,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்க்கறதுக்கு ஒர்த் மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னு வைங்க, இந்த மொபைலை இன்னும் கம்மி பிரைஸ்ல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த மொபைலை எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரைஸ்க்கு வாங்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குனீங்கன்னா இன்னமும் பிரைஸ் கம்மியா கிடைக்கும். இதே மாதிரியா இன்னொரு மொபைலும் பார்த்தேன். சாம்சங்கோட S24 FE. இப்ப இருக்கிற பிரைஸ் ரூ. 40,000. ஸோ ரூ. 40,000 நல்ல மொபைலா தெரிஞ்சாலுமே சாம்சங்கோட S25 FE லான்ச் ஆக போகுது. இது லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைலை நம்ம ரூ. 30,000 32,000 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ரூ. 8,000 கம்மியாகும். நீங்க ஒரு மாசம் ஒரு 1.5 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா, ஸோ பார்த்துக்கோங்க. இது என்னோட கருத்து. ஸோ நீங்க பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்து Realme 15 சமீபமா லான்ச் ஆன மொபைல். பார்த்தோன்னே என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரூ. 25,000 25,000 சொல்லிக்கிற மாதிரி இந்த மொபைல்ல எதுவுமே இல்ல. இங்க வந்து ரியல்மியோட நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மொபைலை வாங்குறதுக்கான ரீசன்ஸ் எதுவுமே இல்லை. குறிப்பா Dimensity 7300+ ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்ற அளவுக்கான ஒரு இந்த பிரைஸிங் சொல்ற அளவுக்கு இல்லை. அதனால கண்டிப்பா இந்த மொபைலையும் வாங்காம இருக்கிறது பெட்டர். அடுத்து மோட்டோவோட H60 ஸ்டைலிஷ் அப்படின்ற மொபைல். இந்த மொபைல் ரூ. 23,000 இருக்கு. அதை வந்து ரூ. 22,000 பை பண்ண முடியும். ரூ. 22,000 ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒர்த் இல்லை. கண்டிப்பா வாங்கிடாதீங்க. ஒரு ஸ்டைலிஷை மட்டும் கையில கொடுத்துட்டு எல்லா பிரைஸையும் அதுக்காக மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஒரு பழைய ப்ராசர் ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 அப்படின்ற ப்ராசர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. அது மட்டும் இல்லாம அது கொடுத்துருக்கிற ஓவரால் ஸ்பெக்ஸா பார்க்கும்போது கூட இந்த மொபைல் சுத்தமா ஒர்த்தே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷ் ரொம்ப முக்கியம். இந்த பிரைசிங்ல ஸ்டைலிஷ் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. எனக்கு வந்து இதை வச்சு தான் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டுமே இந்த மொபைல் கன்சிடர் பண்ணுங்க. இல்ல ஸ்டைலிஷ்லாம் முக்கியம் இல்ல. ஒரு மொபைலா எடுக்கிறேன் ஒரு 20-22,000 பிரைஸ்ல பார்க்கணும் அப்படின்னா மோட்டோவோட மற்ற மொபைல்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அல்லது IQ, விவோ, ரியல்மி எதுனாலுமே ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல CMF ஓட Phone 2 Pro. இந்த மொபைல் வந்து ஒரு 19,000 பிரைஸ்ல இருக்கு. இது வந்து 18,000 வாங்க முடியும். 18,000 கொடுக்குற அளவுக்கு இந்த மொபைல் என்னடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா CMF Phone 1லேருந்து இதுக்கு பாத்தீங்கன்னாலே சுத்தமா பெருசா வித்தியாசம் இருக்காது. இதுக்கு நீங்க டைரக்டா CMF Phone 1 போயிட்டு வாங்கிட்டு போயிடலாம். அது இப்ப 16,000 கிடைக்குது. ஒரு காலத்துல அது 13,000 கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ ஒரு 13,000 அல்லது 15,000 ஒருத்தர் இருக்க மொபைல 18,000 வாங்க வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. இதை வந்து நீங்க ஒரு 18,000 கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த பிரைசிங்க்கு இதுல பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க மற்ற பிராண்ட்ஸ் பார்க்கலாம். இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணீங்க. இந்த மொபைல் தானா விலை கம்மியாயிரும். கம்மியானதுக்கு அப்புறம் பை பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியா இங்க Redmi, Poco 2 பத்தி சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. Redmi மொபைல் தான் Pocoல இருக்கு. Poco மொபைல் தான் Redmiல இருக்கு. ஸோ நீங்க Redmiல ஒரு மொபைல் எடுக்க போறீங்க அப்படின்னா சிம்பிளா அதே மொபைல் Pocoல என்ன பேர்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு 2ல எது விலை கம்மியா இருக்கோ அதை பை பண்ணிக்கோங்க. நிறைய Redmi மொபைல்ஸ் Poco அப்படின்ற நேம்ல கம்மி பிரைஸ்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. மணியை சேவ் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ஆஃபர்ஸ் இருக்க பட்சத்துல கண்டிப்பா நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்துடும். ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்தேன்னா ரீப்ளை பண்றேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஆஃபர்ஸை டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.